ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம வெள்ளையங்கிரி பயணத்துக்கு போக போகிறோங்க. 2026 இந்த பிப்ரவரி மாதத்தில் தொடக்கத்துலேயே நம்ம போகிறோம். இந்த பயணத்தில் நம்ம எப்படி வெள்ளையங்கிரி மலை ஏற போகிறோம், ஆண்டவர் எப்படி தரிசனம் பண்ண போகிறோம், அது எல்லாமே இருக்க போது. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கேருந்து பூண்டி போயிட்டு அங்கேருந்து 7 மலைகள் ஏறி வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகிறோம். எங்களுடைய அனுபவம் என்னென்ன இருக்குது, அங்கே என்னென்னலாம் புது ரூல்ஸ் இருக்குது, நம்ம மலை ஏறுறது எப்படி சௌகரியமாக ஏறலாம், அது எல்லாமே இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். வெள்ளையங்கிரி மலைக்கு போகணும்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பயணத்தை தொடங்கலாம் வாங்க. நாங்கள் நண்பர்கள் 4 பேராக போகிறோம். கருணா, ஹாய், அஜய், அவர் சிரிச்சா கை காட்டுறா, ஜெனோ, நாங்கள் 4 பேர் போகிறோம். இப்போ காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆகும்ல, 8 மணி நேரம் 8.5 ஹவர்ஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏற போகிறோம். போகலாம். வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண 7 மலை நம்ம ஏறணுங்க. இந்த மலையேற்றம் எப்படி இருக்கும், இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் அங்கே விதிகள் இருக்குது, அது அனைத்தும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். நம்ம கடை திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்தில் இருக்குங்க. இங்கே நிறைய பித்தளை சிலைகள், சுவாமி சிலைகள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வரும்போது 4 கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடை இருக்குங்க. இல்லைனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி உங்களுக்கு வேண்டிய சிலைகளை ஆர்டர் பண்ணிக்கலாங்க. வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டிக்கு வரணுங்க. ஈஷா யோகா மையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப பிரபலமானது ஈஷா யோகா மையம். இந்த பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலையேற்றமும் ரொம்ப பிரபலமுங்க. இந்த மலையேற்றத்தை பற்றியான முழு விவரமும் இந்த காணொலியில் இருக்க போது மறுபடியும் சொல்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஈஷாவுக்கு வந்திருக்கோங்க. மணி 8 ஆச்சு, 8:30 ஆயிடுச்சு நைட்டு. இப்போது சிவராத்திரிக்கு அந்த வேலைலாம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு, பார்த்தா தெரியும். நாங்கள் இப்போது இவரை பார்த்துட்டு, இந்த ஆதியோகியை பார்த்துட்டு இப்போது வெள்ளையங்கிரி போக போகிறோம். மணி 9:15 சரியாக அடிவாரம் வந்திருக்கோம் பூண்டி. பாருங்க, கரெக்டாக 9:15. அப்படியே ஏறிடலாம் தான் இருக்கும். போவோம், போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டி விநாயகர், வெள்ளையங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மை. இங்கே மக்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. போயிட்டு அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம இப்போ தான் மேலே ஏற போகிறோம். பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து ஏற ஆரம்பிக்கணும். 6350 அடின்னு போட்டிருக்காங்க போர்டில். போகலாம். பாருங்கள், படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தம்பம் இருக்குது. அதில் நவகிரகங்கள், ராசிகள்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க. சரியாக 9:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு, இங்கே சிவபெருமான் இருக்கார், ஆதி மனோன்மணி அம்மன், முருகன், விநாயகன்லாம் இருக்காங்க. சில ஐட்டம்ஸ்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வச்சுட்டு வர போயிருக்காங்க நண்பர்கள். அவங்க வந்த உடனே ஏற ஆரம்பிச்சிருவோம். போகலாம். ஓம் நமச்சிவாய. ஏற ஆரம்பிக்கலாங்க. ஏறிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஷூ போட்டுக்கலான்னு. ஓம் நமச்சிவாய. அப்பா அப்பனே, இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஷூ போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கால் வெறும் காலில் ஏறுற மாதிரி இல்லை இப்போது கண்டிஷன். ஸோ ஷூ போட்டுக்க போகிறோம். ஷூ போட்டாச்சுங்க. ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் ஆய் சொல்லுங்கடா. தெரியுது செங்குத்தாக இருக்குது ஃபஸ்ட்டு மலை. ஓம் நமச்சிவாய. ஏற ஆரம்பிப்போங்க. எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு 30 நிமிஷம் ஏறியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டோங்க.
கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறி இருக்கோம். சாப்பிட்டு ஏறுறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வெள்ளை விநாயகர் வெள்ளியங்கிரி நல்லபடியாக ஏறி இறங்கணும்ப்பா. சுவாமி காப்பாற்றுப்பா விநாயகா. சரியாக 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு மலை தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி மலை டஃப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். 6வது மலை இறங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பி ஏற ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற போகிறோம். ஏன்னா என்ன சொல்கிறது, நான் வந்து அந்த அளவுக்கு வந்து அத்லட்டிக் பாடி கிடையாது. அதனால ரொம்ப என்னடா பாடி காட்டுறியா? ஓகே அதுதான். இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால பொறுமையாக ஏறுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அவசரப்படாமல் ஏறுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் வந்தீங்கன்னா அவசரப்படாமல் பொறுமையாக ஏறுங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 2வது மலை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏற தொடங்கிட்டோங்க. இந்த மலை கொஞ்சம் படிக்கட்டுகள், இந்த பாறை படிக்கட்டுகள் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். போவோம். நைட்டில் மலை ஏறுறது வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி டவுன் ஆகாது. உங்களுக்கு வந்து அது பேர் என்ன, டீஹைட்ரேட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்ச நேரம் சமதளமாக வந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாறைகள் நிறைஞ்சி ஏறுற மாதிரி இருக்குது. ஏறலாம் நம்ம 2வது மலை. 12 மணி ஆகுதுங்க கரெக்டாக. இங்கே வழுக்கு பாறைக்கு வந்திருக்கிறோம். இது பாறையில் படிக்கட்டு செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். இது ஏன் வழுக்கு பாறைன்னு சொல்கிறாங்கன்னா, மழை பெஞ்சால் இதில் வழுக்கும், அதனால வழுக்கு பாறை. 12 மணிக்கு இங்கே வந்திருக்கோம். இதை தாண்டிட்டோன்னா 2 மலை முடிஞ்சிடும். மணி 12 ஆகுதுங்க. இதான் 3வது மலையோட தொடக்கம். இங்கே இந்த நீர் வரும், குடிநீர், சுனை நீர். இங்கே பாருங்கள் முடிந்தது. இதுக்கப்புறம் 3வது மலை. இதுவும் வந்து இந்த பாறை அது ஏற்றமாக தான் இருக்கும். இங்கேயும் வந்து தொடக்கத்தில் ஒரு கடை இருக்குது. போவோம் நம்ம. 3வது மலையில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் குகைங்க. இங்கே பாம்பாட்டி சித்தர் தவம் பண்ணதாக சொல்லுவாங்க. மூணாவது மலையில் இங்கே கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டோங்க. மணி இப்போ 1 ஆகுது. ரொம்ப பொறுமையாக தான் ஏறுறோம். எப்படி இருக்கு பாருங்க 3வது மலை. சிரமமாக தாங்க இருக்கும் வெள்ளியங்கிரி பயணம். என்ன சொல்கிறது, பிகினர்ஸ்க்கு, ட்ரெக்கிங்க்கு புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம் இதுவாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும். நான் மன உறுதியோடு ஏறிடணும். ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த மாதிரி சமதளம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னு தெரில. 4வது 5வது மலையெல்லாம் கொஞ்சம் சமதளமாக இருக்கும். இது 3வது மலையில் தான் இருக்கும். பார்த்தீங்களா, பாறைகளுக்கு நடுவில் வேறு பிளவு எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ நெட்டாக இருக்கு பாருங்க. சோபா மலைப்பா இருக்குங்க. சிவபெருமானோட அருள் இது ஏறுறது. இந்த இடத்துல பாருங்க வழுக்கிற பாறை, பனி பார்த்தீங்களா, கண்ணே தெரியல. சோப்பா 1:53 ஆகுதுங்க. இப்போ வந்து 4வது மலை தொடக்கத்தில் இருக்கும்.
இது வாங்கியிருக்கோம் மாங்காய். ரொம்ப பனி. இங்கே பாருங்கள், 4வது மலையில் இது விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து சுரண்ட சுரண்ட விபூதி மாதிரி வெள்ளையாக வரும். சுரண்டி இருக்காங்க பாருங்கள். போனோங்க, இன்னும் மணி 3 ஆகுதுங்க. 4வது மலை எண்டில் சுக்காப்பி குடிக்க போகிறோம். இப்போ 5வது மலை தொடங்குறோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு மலையும் லாஸ்ட்டு மலையும் மட்டும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலையும் 3rd மலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 4th மலை அப்படியே அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. நீ சொல்கிற உனக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் இருக்கு. அதுவும் இந்த பனியில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் சத்தமாக பேசு. கஷ்டமாக தான் இருக்கு. அதான் பனியில் ஏறுறது கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணும். ஒரே இதுவாக ஏறக்கூடாது. அதே ஒரு மற்றவங்க ஏறுறாங்கன்ட்டு ஒரே இதுவாக ஏறிடுவாங்க. அதே ஒரு பயங்கரமான ஒரு விரதம் இருக்கிறோம். சாமியை பார்க்காம பச்சை தண்ணி கூட படக்கூடாதுன்ற ஒரு மாதிரி விரதம் இருக்கிறான். மூஞ்ச காட்டுறான். அதிசயமாக இருக்குடா அஜய், வேற லெவல். 5வது மலையில் ஒட்டன் சித்தர் சமாதிங்க. ஒட்டன் சித்தர் தான் இந்த இப்போ நம்ம ஏறி வந்த இந்த பாதையெல்லாம் சீர்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சமாதி. மணி 3:40 ஆயிடுச்சிங்க. இங்கே கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகலான்னு 5வது மலை எண்டிங்கில். இதுக்கு மேலே போனால் இன்னும் பனியாக இருக்கும். கொஞ்ச நேரம் படுக்க முடியாது. அதனால் இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகலான்னு. சோயா நான் இங்கே சும்மா இப்படி படுக்கிறேன். பாருங்கள், ஈரம் தெரியுதா? இங்கே பாருடா, நல்லா பார்த்துட்டு முடிக்கும். மணி ஐயோ வாயெல்லாம் குளருதே. மணி 4:32 ஆகுதுங்க. படுத்து எழுந்துட்டோம். தூக்கம்லாம் இல்லை, சும்மா படுத்தது தான். இப்போ நானும் அஜயும் போயின்னு இருக்கோம். அவனுக்கு 2 பேர் பத்துட்டானுங்க. அரை மணி நேரம் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஸ்லோவாக நாங்கள் போகலான்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6வது மலை இந்த மாதிரி இறக்கமாக போவோங்க. பாருங்க, போயிட்டுருக்காங்க. இதாங்க 6வது மலை கடைசியில் இருக்கிற ஆண்டி சுனை. ரொம்ப குளிரும். ஒன்றும் இல்லை. 6வது மலை முடிஞ்சு 7வது மலை ஸ்டார்டிங் ஆகும்போது ஒரு கடை இருக்குங்க. எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரேமு, பனி லைட், அந்த லைட்டெல்லாம். தாங்க 7வது மலை ஸ்டார்டிங். தாந்தோன்றி பிள்ளையார் இவர். நின்ற குளத்தில் ஒரு பிள்ளையார். நெட்டாக இருக்கும் அந்த மலை, பார்த்து ஏறணும். ஓம் நமச்சிவாயா. தாந்தோன்றி பிள்ளையார் இங்கே நின்ற குளத்தில் பிள்ளையாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க தாந்தோன்றி பிள்ளையார். மணி ஒரு 5:48 ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த பாறை செங்குத்தான பாறை. அது மேலே தான் 7வது மலை ஏறி வரணும். கொஞ்சம் இப்போது வெளிச்சமாக இருக்கா மாதிரி இருக்குது. போவோம். மணி 6:19 ஆக போகுதுங்க. இங்கே பாருங்க,
வாவ், செம காற்று, செமையான ஒரு லொக்கேஷன். 7வது மலையில் சாமியை நோக்கி போகிறோம். மணி சத்தம் கேட்டுச்சா, கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். போவோம். சன்ரைஸ் வெள்ளையங்கிரியில் இன்னும் கொஞ்ச நேரம் தான். வித்தின் செகண்ட்ஸில் பாருங்கள் எப்படி அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே அந்த செந்நிறமாக இருந்தது இப்போ ப்ளூ கலர் ஆயிடுச்சு பாருங்க. செம்மையாக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது. தெரியுது கிரிமலை அவ்வளோதான். பார்த்துட்டு வந்துட்டீங்களாண்ணா? எனக்கு பார்த்துட்டு வந்துட்டீங்க? இல்லைங்க வந்துட்டு அது அந்த பக்கம் போனா ரிஸ்கா இருக்கும். வந்துட்டோங்க. சரியாக 7:25க்கு கோயிலுக்கு வந்துட்டோம். செம்ம பனி. அந்த கிளைமேட் அப்படியே ப்ளூமா, அதுக்கப்புறமா செந்நிறமா, இந்த ஆரஞ்சு கலராக மாறி மாறி வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது அந்த கிளைமேட் சேஞ்ச் பார்க்கவே. இப்போ நம்ம கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாங்க. போகலாங்க, அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ண போகலாம். என்னடா அங்கே இல்லையா? இங்கே இல்லைங்களா சாமி? இங்கே தானா? அப்படிங்களா? ஓகே ஓகே, இப்போ சாமி தரிசனம் பண்ணலாம்ல? ஓகே, குளிர் காயிறாங்க பாருங்க. பாப்பா, நான் ஒரு பனி. சவுண்டு எப்படி இருக்கு தெரியுமாங்க? அந்த காத்தோட சவுண்டு. முதல்ல விநாயகர் சன்னதி. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே நாகர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. நாகர்கள் சன்னதி. அப்பா அப்பா, வேற லெவலில் இருக்குங்க. பனி, சூரியன், அற்புதமாக இருக்கு. அந்த பாறை இப்படி விழுந்து இந்த பாறை கியூ கியூ.
வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய அற்புதமான தரிசனம் கிடைச்சதுங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:50 ஆகுது. இப்போது கொஞ்ச நேரம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்க ஆரம்பிப்போம். கீழே இறங்கும் போது ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா கீழே இறங்கி எவ்வளோ நேரத்தில் நான் இறங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? கீழே இறங்குற வரைக்கும் வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். தண்ணி குடிச்சிட்டியாடா? இங்கே பாரு, ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க. கை கொடுங்க. இது யாராவது பண்ணியிருப்பாங்களான்றது வந்து சந்தேகம் தான். ஆனால் இது வந்து ரிஸ்கான விஷயம். இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஒரு மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். 3 நேரம் இருக்கும் மூஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 10 மணி நேரமா 10 மணி நேரம் அந்த கஷ்டத்துக்கு மேலே வந்து சுவாமி தரிசனம் ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனம். அதுக்கப்புறமா இந்த அழகு, இயற்கை அழகு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதில் ஒரு பெரிய விஷயம் அஜய் பண்ணியிருக்காரு. நான் இந்த மாதிரி யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. அது பக்தியா வைராக்கியமா இல்லை ஒரு இதுவா அது என்னன்னு தெரில. டக்குன்னு கீழே முடிவு பண்ணால் மேலே வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேலே வரைக்கும் 10 மணி நேரம், சும்மா 10 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஆனால் மலை ஏறும்போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுன்றது உண்மையிலே சூப்பர் அஜய். சூப்பரான விஷயம். இந்த மாதிரி யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நீ பண்ணது வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நானே ஒழுங்காக அந்த ஃபிட்னஸ் ஒழுங்காக இல்லாமல் நின்றுடலான்னு பார்த்தேன். ஆனால் நண்பர்கள் மோட்டிவேட் பண்ணி என்னை இந்த அருமையான தரிசனம், இந்த அருமையான காட்சியை பண்ண வச்சாங்க. அதுக்கும் வந்து ரொம்ப நன்றி. இதில் பெரிய பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து இது வரைக்கும் இவர் வந்து ஃபுல்லாக கார் ஓட்டின்னு வந்தார். அது கார் ஓட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா மலை ஏறுறதும் அதுவும் பெரிய விஷயம். ரொம்ப நிறைய பெரிய விஷயங்கள் நண்பர்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இறங்க போகிறோம். இறங்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். மற்றபடி கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இந்த வெள்ளையங்கிரி 7வது மலை எப்படி இருக்குன்னு காட்டுறோம். அதெல்லாம் அருமையாக இருக்கும், பார்க்கலாம். நம்ம போகலாம். இந்த க்ளவுட்ஸ் காட்டு அப்படி. தவர் பார்க்கணும். வாவ். வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு விதிகள் கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி என்னுடைய சஜஷன்ஸ் இருக்குது. முதல்ல விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். பிப்ரவரி 1லேருந்து மே 31 வரை வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு நீங்கள் வரலாங்க. ஆண்கள் மட்டும்தான், அதாவது 10 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மட்டும்தான் வரணும்னு விதி இருக்குது. ஆனால் ஒரு சில பெண்கள், வயதானவர்கள் அவங்களும் வராங்க. ஸ்பெஷல் பர்மிஷனில் வருவாங்க போல். அதன் பிறகு பிளாஸ்டிக் பொருட்கள் மேலே அலோடே கிடையாதுங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வச்சுட்டு தான் வரணும். ஒரு சில வாட்டர் கேன், அதாவது வாட்டர் பாட்டில், ஃபுட் கண்டெய்னர்ஸ், அதுக்கெலாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறாங்க. 20 ரூபா கொடுத்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டிங்கன்னா திரும்பி அந்த பொருட்களை கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. உயர் அல்லது குறைந்த இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், ஆஸ்துமா, மூச்சு திணறல், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய் உள்ளவர்கள்லாம் இந்த மலையேற்றத்துக்கு அனுமதிக்க மாட்டார்கள். இந்த மலையேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையேற்றத்தை மறந்துடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சிரமமான ஒரு மலையேற்றம். அதே மாதிரி இந்த மலை ஏறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாதுங்க. இந்த வருடத்தில் ஒரு புது ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லிப்பர்ஸ், அதாவது செருப்பு போட்டுட்டு இந்த மலை ஏறக்கூடாது. ஷூ அனுமதி உண்டு, செருப்புக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செருப்பு போட்டுட்டு இந்த மலையில் ஏறுற பட்சத்தில் ஒரு சில இடங்களில் அன்ஈவன் சர்ஃபேஸ், அதாவது கரடுமுரடான பாறையில் நீங்கள் அழுத்தத்தோட காலில் எடுத்து வைக்கும்போது அந்த செருப்பு அறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கும் பாதிப்பு ஏற்படலாம். அந்த செருப்பு, அறந்த செருப்பை நீங்கள் போட்டுட்டு அங்கேயே போட்டுட்டு வர்றதுனால இயற்கைக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால் செருப்பு அலௌட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் இங்கே செருப்பு போட்டுட்டும் வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் இருக்கிற விதிமுறைகள். இப்போது இந்த மலையேற்றத்துக்கான சில சஜஷன்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நீங்கள் எங்களை மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரீங்கன்னா மலையேற்றத்துக்கு முன்னாடி போதிய அளவு நீங்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. ஓய்வு எடுக்காமல் நீங்கள் மலை ஏறுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. அதன் பிறகு மலை ஏற்றத்துக்கான ஒரு சிரமம் இல்லாமல் மலை ஏறத்துக்கான நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நேரம் தான். இரவு நேரத்தில் நீங்கள் மலை ஏறுறது மூலயமா
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பகல் நேரத்தில் ஏறுறதை விட கொஞ்சம் எனர்ஜி டீஹைட்ரேஷன்லாம் வந்து கம்மியாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் மலை ஏறுறதுன்றது ரொம்ப உசிதமான ஒரு செயல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பனிப்பொழிவு இருக்குது. அதுவும் மலைக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதிகமான பொருட்களை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்ற பட்சத்தில் அந்த வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் ஏறுறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அங்கே தண்ணி வந்து ஒரு சில இடங்களில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டிலை கொண்டு போயிட்டு அங்கங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மலை ஏறியே இறங்கிடலாம். ஆனால் கூட்டம் இருக்கும் நாட்களில் ரொம்ப கூட்டம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடத்துல உங்களால் தண்ணி பிடிக்க முடியாது. அந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டிலில் நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும். அதே மாதிரி கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விற்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கடைகள் நிறையா இருந்தாலும் தண்ணி விற்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணிக்கு பதிலாக ஜூஸ், டீ அந்த மாதிரிலாம் தான் விற்றுட்ருக்காங்க. இந்த மலை ஏற போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மலைக்கு நீங்கள் போய் ஏறி இறங்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். உடற்பயிற்சி நிறைய பண்ணுங்கள், நடைப்பயிற்சியும் பண்ணுங்கள். அதுவும் இந்த மலையேற்றத்துக்கு உதவுங்க. தமிழ்நாட்டின் மிக கடினமான ஒரு மலையேற்றம் இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றம். இந்த மலையேற்றத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்கன்னா உங்களுக்கு உடல் வலிமையும் வேண்டும், மன வலிமையும் வேண்டும். அது ரெண்டும் இருந்தால் தான் இந்த மலை ஏறி இறங்க முடியுங்க. அதனால் உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அந்த ஒரு உடல் நலத்தோடையும் மன வலிமையோடையும் இந்த மலையை ஏற்றத்துக்கு நீங்கள் வரலாம். இன்னொரு சஜஷன், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சஜஷனாக நான் இது சொல்லுவேன். வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறோம், அது கூட ஒரு போனஸாக அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்க்கணுன்னா நீங்கள் அதிகாலையில் அந்த சூரிய உதயத்துக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே இருக்கிற அந்த பனி மூட்டம், அதுக்கப்புறமா அந்த சூரிய உதயம், அங்கே அந்த செந்நிறமாகவும் நீல நிறமாகவும் அந்த அட்மாஸ்பியரே மாறுறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மேகங்கள் அது மூவ் ஆகுறதுன்றத எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப புத்துணர்வாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அதிகாலையில் அங்கே இருக்கிற மாதிரி போனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு போனஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சஜஷன் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக மலை ஏறுறீங்களோ, அதாவது எக்ஸ்பர்ட், அத்லெட் அதெல்லாம் இல்லாமல் சாதாரண மனிதர்கள், சாதாரண மக்கள் ரொம்ப பொறுமையாக இந்த மலை ஏறி பொறுமையாக வாங்க. அது ரொம்பவே நல்லது, நமக்கு பாதுகாப்பானது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த மலை ஏறுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க. தமிழ்நாட்டின் கடினமான மலையேற்றம் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தை ஏறி முடிச்சுட்டு மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. படுத்துட்டேன். பனினால் இரும்பல், நிறைய விஷயங்கள் இந்த பயணத்தில், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆகுது மணி. 4 மணிக்கு தான் கீழே இறங்கணும். நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுத்தேன், படுத்து கூட ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அதனால் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து வரதில் தப்பே இல்லை. அதுக்கப்புறமா கீழே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் உங்களுடைய ட்ராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணி நீங்கள் பயணம் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நாங்களும் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் தான் போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் இந்த வெள்ளியங்கிரி பயணத்தை பற்றியான நிறைய உபயோகமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.